الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஹானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அந்த பிரபஞ்சத்திலே அவனை வணங்குவதற்காக வேண்டி இந்த மனித இனத்தையும் படைத்தான். அதை அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா ஹலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இந்த விஷயத்துல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள்ல பலர் அந்த வணக்கத்தில் ஈடுபடாதவர்களாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நாம தெரிஞ்சிருந்தும் அந்த விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தாதவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 179வது வசனத்துல வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் சொல்றானே, அப்ப நமக்கு இந்த வசனத்தை படிச்சு பார்த்தா அல்லாஹ் இப்படி சொல்லும் போது நாம் எதுக்காக தொழுகணும், நாம் எதுக்காக நோன்பு வைக்கணும், நாம் எதுக்காக ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். இந்த வசனத்தை நேரடியா படிச்சா அந்த சிந்தனை தான் நமக்கு வரும். நரகத்துக்கு நிறைய பேர் தாக்கிட்டான், அப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்போது அல்லாஹ் அதே வசனத்துல மறுபடி பின்னாடி வரக்கூடிய சில வாக்கியங்கள்ல சொல்லி காட்டுறான். லஹும் குலூபுல்லா யஃகஊன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப யாருக்கு அந்த நரகம், அந்த நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன்றானே, அந்த நரகம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா உள்ளம் இருந்தும் அந்த உள்ளத்தை வைத்து நல்லுணர்வு யார் பெற மாட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது, உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீரடைந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையே சீரடைந்து விடும், அது சீரழிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அது எந்த பகுதியார சொல்லா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றா, அதுதான் உங்களுடைய உள்ளம். அப்ப இந்த உள்ளத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை இந்த உடலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது நாமளா இயக்குறோமா, நாமளா இதை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்ல, அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்குது.
அல்லாஹ் ஒரு உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த நப்சை உள்ள போட்டிருக்கிறான். இது எவ்வளவு நாள் இந்த மனிதனுடைய உள்ள அந்த உடல்ல இருக்குமோ அவ்வளவு நாள் அல்லாஹ் சொன்ன மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். இனி நம்முடைய உடலை பார்த்தோம்னு சொன்னா இது மிகப்பெரிய அருட்கொடைன்னு சொல்லலாம். நம்முடைய மூளையை கொடுத்துருக்கிறானே, இந்த மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு நீளமான ஒரு நரம்பு மண்டலமா இருக்குது. இது வேலை செய்யுத எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இது எப்படி வேலை செய்யுது, இது எல்லாம் மருத்துவ அறிஞர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பிரமிப்பாய் போறாங்க. எதுக்காகனா இப்படி எல்லாம் ஒரு படைப்பு படைச்சவன் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில மூழ்கி கிடக்குறாங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு பிரமிப்பூட்டக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு இந்த மூளையிலிருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல மனிதனுடைய இன்னைக்கு எல்லாமே சாப்பிடக்கூடியவனா இருக்கிறான். எது வேணாலும் சாப்பிடுறான். சாப்பிடும்போது அது தானா போய் உள்ள போய் ஜீரணமாகி அந்த ஜீரண சுரப்பிகள் எல்லாம் இந்த பொருளை கூல் பண்ணி அதை சரியான இடத்துல கொண்டு போய் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் எடுத்து அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அதை கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடியதா மாறுது. அப்படி மாறக்கூடிய நேரத்துல அந்த சத்துக்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அதுவும் போகுது. எங்க போகுது? கிட்னி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அது போகுது. அது போகக்கூடிய நேரத்துல சில குப்பை கூலங்களாக அது போகுது. கசடு நிறைந்த ரத்தமாக தான் அது போகுது. இந்த கிட்னிக்கு என்ன வேலை? இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி இருதயத்துக்கு அனுப்பக்கூடிய வேலை. அப்ப அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பும் போது இந்த இருதயமானது அந்த ரத்தத்தை வாங்கி அது பாட்டுக்கு அது என்ன செய்யுது, எந்த இடத்துக்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் அது பம்ப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. அதான் பார்ப்பாங்க டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னாக்கா உடனே ஒரு நோயை டெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி பார்ப்பான். கையினுடைய நாடிகளை பிடிச்சி பார்த்து அந்த ரத்தத்தினுடைய அந்த ஓட்டம் சீராக இருக்குதா அல்லது கொஞ்சம் கம்மியா இருக்கா அல்லது ஜாஸ்தியா இருக்கான்றது டெஸ்ட் பண்ணுவான். முதல்ல எடுத்தோன்னு அதான் பண்ணுவான். ஏன்னா அதுல தான் அவனுக்கு நோய்களுடைய அந்த அறிகுறி தெரியும். அப்ப அதை பார்க்கிறான். அப்ப இந்த இருதயமானது அந்த நோய் அந்த ரத்தத்தை அனுப்பும் போது அந்த ரத்தமானது சீராக ஒரு மனிதனுடைய உடம்புல போயிட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவனுடைய வாழ்க்கையை சராசரியான வாழ்க்கையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. இது யாருனால முடியுது? இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை. இந்த அருட்கொடைய நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்போமா? நம்முடைய உடல்ல நாம நினைச்சது செய்கிறோமே, நினைச்சது சாப்பிடுறோமே, நினைச்ச வேலைகளை செய்கிறோமே, இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நடக்குது ஏதாவது பார்த்துருப்போமா? எதையும் நாம சிந்திச்சிருக்க மாட்டோம். ஏதோ பேப்பர்ல படிச்சோம்னா புக்ல படிச்சோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுப்போம், அவ்வளவுதான் செய்வோம். ஆனா இது எதனால நடக்குதுன்னு நாம் பார்த்துருப்போமா? நமக்கென்று ஒரு உள்ளத்தை கொடுத்துருக்கிறான். இந்த உள்ளம் அது தானாக செயல்படுறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த செயல்பாடுகள் திடீரென்று நின்றுச்சுனாக்கா என்ன நடக்கும்? மனுஷனுடைய நிலைமை அப்படியே அவன் படுத்த படுக்கையோடு ஆளாயிருவான். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை இந்த உடலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, இதை வச்சு நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த உள்ளத்தை வைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை உங்களுக்கு ஆர்வமாக்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு போங்க. எதை அவன் தடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்தில் நீங்க போகாதீங்க. ஆனா நாம் என்ன செய்யறோம்? இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை நம்முடைய இஷ்டத்துக்கு நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய மனோ இச்சை எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம போறோம். இன்னைக்கு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் சாதிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உள்ளத்தை நாம சீரான முறையில அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாம் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கு. இந்த ரமலான் மாதத்தினுடைய சார நிகழ்ச்சியில் நாம் பார்த்திருப்போம். மன அழுத்தத்திற்கு இஸ்லாமுக்கு ஒரு தீர்வு, அந்த தீர்வை சரியான முறையில நாம பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்தணும்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வழிமுறை பிறக்கும். அந்த அளவுக்கு இருக்குது இந்த இஸ்லாம். அப்ப இந்த உள்ளத்தை யாரெல்லாம் சரியான முறையில பயன்படுத்தவில்லையோ அவர்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மன இச்சைய இந்த உள்ளத்தை எப்படி நாம பயன்படுத்துறோம்? அல்லாஹ்வுக்கு புறம்பாக
அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இப்படி பயன்படுத்தக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத வழக்கங்கள்ல, சொல்லாத பழக்க வழக்கங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போறதுனால நாம் அந்த நரகத்திற்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்யறான்? வலஹும் அய்யுனுல்லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். இன்னைக்கு திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னாக்கா எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் இந்த சமுதாயத்துல. இந்த சமுதாயத்துல எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க. அந்த நபிமார்களுக்கெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அதிசயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் இந்த உலகத்துல வந்து 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைய 950 வருடங்கள் அந்த மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த 950 வருஷத்துல எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சிலரை தவிர பலர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சிலருக்கு தான் அந்த இதாயத்து கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நபியாகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றாங்க, இறைவா 950 வருஷமா நான் உன்னுடைய மார்க்கத்தை இந்த உலகத்து மக்களுக்கு சொல்லிட்டேன், யாருமே ஏத்துக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டு, அப்பதான் இதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னும் போது அல்லாஹ் கட்டளை இடுறான், நூஹே நீங்க ஒரு கப்பல் தயார் பண்ணுங்க. உடனே அவர் கப்பல் தயார் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. பாலைவனத்துல போய் இந்த மனுஷன் கப்பல் செய்றாரு, இந்த பாலைவனத்துல எப்ப மழை வர்றது, எப்ப இந்த கப்பல்ல அவர் மக்களை ஏத்தி போறது, நூஹுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்ப நூஹுக்கு வந்துட்டு எந்த விதமான அறிவும் இல்லாம அவர் இந்த கப்பலை தயாரிக்கிறாரு. அப்படின்ற நேரத்துல அல்லாஹ்விடத்துல மறுபடியும் அவரு முறையிடுற. அல்லாஹ் சொல்றான், நான் இட்ட கட்டளை நீங்க செஞ்சு முடிங்க. செய்யற கப்பலை செஞ்சு முடிச்சதுமே அல்லாஹ்விடத்துல மறுபடியும் சொல்ற, நான் கப்பலை செஞ்சு முடிச்சிட்டேன் அல்லாஹ், உன்னுடைய அந்த படிப்பினையை இந்த மக்களுக்கு கொடு. அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்கள யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்களோ எல்லாத்தையும் இந்த கப்பல்ல ஏத்துங்க. உடனே அவர் ஏத்திக்கிறார். அவருடைய மனைவி இடத்துல சொல்ற, அவருடைய மகன் இடத்துல சொல்ற, நீ வந்து ஏறிக்கோ, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அதாப் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகுது, உன்னை நீ காப்பாத்திக்கப்பா அப்படின்னும் போது அந்த பையன் சொல்றான், நான் வரமாட்டேன், நான் உன்னுடைய கடவுள் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன், நான் என்னை காப்பாற்றிக் கொள்வது எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும், எப்படிப்பட்ட தண்ணி என்ன மூழ்கடிக்க கூடியதா இருந்தாலும், இத பாரு தெரியுது இந்த ஊருக்குள்ள ஒரு மலை, அந்த மலைக்கு மேல நான் ஏறி என்னை காப்பாத்திக்க வேண்டாம். அப்ப அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கும் போது அந்த வானமும் பூமியும் மலையை பிச்சு கொட்டுது, தண்ணியை பிச்சு வாங்குது பூமி, மழை கொட்டுன்னு கொட்டுது. இந்த நேரத்துல அந்த தண்ணி பூமியில அப்படியே தேங்கி தேங்கி மேல ஏற அந்த கப்பல் அப்படியே தூக்குது. மேல தூக்கி போகும்போது எந்த மலைக்கு மேல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பையன் நான் ஏறி காப்பாத்திக்கிறேன்னு சொன்னானோ அந்த மலைக்கு மேல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மலையை கொண்டு போய் அந்த பையனை அப்படியே மூழ்கடிக்கிறான். இதுல அந்த பிரளயத்துல அந்த மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அடுத்த வழியா என்ன செஞ்சாங்க, அந்த கப்பல்ல இருந்த மக்களை வேறொரு மலையின் மீது கொண்டு போய், ஜூதி மலைன்னுவாங்க, அந்த மலைக்கு மேல கொண்டு போய் அந்த கப்பலை நிறுத்தி அங்க கட்டளையிடுறான் அல்லாஹ், என்னன்னு பூமிக்கும் வானத்துக்கும் கட்டளையிட்டு உங்களுடைய தண்ணீரை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். உடனே அதை அப்படியே வத்திட்டு போய் அந்த மக்களுக்கு வாழக்கூடிய இடத்தை அல்லாஹ் அப்படியே காட்டி விடுறான், நீங்க இந்த பக்கமா போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு. அந்த மக்கள் அந்த பக்கமா போய் வாழ்றாங்க. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை நமக்கு. அடுத்ததாக என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பிரவுன் என்று சொல்லக்கூடிய கொடியவன் இடத்துல, ஆனா ரப்புக்கும் ஆலா நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று சொன்ன அந்த கொடியவன் முன்னாடி போய் அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்க. எதுக்காக, அவன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக. அவன் ஏத்துக்க மாட்டேன்றான். அவன் கூட இருந்தவங்க என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட செய்தி பிரவுனுக்கு போகும்போது பிரவுன் என்ன செய்யறான், அந்த மக்களை போய் அடிக்க போறான். அடிக்க ஓடும் போது அவனுடைய சேனைகளோடு போய் அடிக்க போகும்போது
அந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்க ஓடுறாங்க. ஓடும்போது ஒரு கடல் குறுக்கிடுது. இந்த நேரத்தில் அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு சொல்றாங்க, மூசாவே, உங்களுடைய கடவுள் உண்மையானவர் என்று நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் போனா எங்களுடைய உயிர் கடலுக்குள்ள மூழ்கிறோம், இந்த பக்கம் போனா ஃபிரௌன் அவனுடைய சேனைகளோடு நிக்கிறான், கழுத்து சீவிடுவான். இப்ப ரெண்டு பக்கமும் மாட்டின நிலைமையில நாங்க இருக்கிறதுனால உங்களுடைய இறைவனிடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை சொல்லுங்க போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடி எடுத்து அந்த கடலின் மேல் அடியுங்கள், அந்த நீர் மேல அடிக்க சொல்றான். அடிக்கிறாங்க. அடிச்சா அந்த தண்ணி ரெண்டா குழந்து நடுவுல அப்படியே ஒரு சாலையா உருவாகுது. இந்த வழியா நீங்க போங்கன்றான் அல்லாஹ். அந்த வழியா அவங்க போறாங்க. இந்த ஃபிரௌன் என்ன செய்யறான் தெரியுமா? அவங்க பின்னாடியே ஓடுறான். நாங்க உங்களுடைய மாறு காலை வாங்காமல் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி அதே சாலையில ஓடுறான். ஓடக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடியோனுக்கு அல்லாஹ் சில உள்ளுணர்வுகளை கொடுக்குறான். அவன் எங்க மாட்டி இருக்கிறான், எந்த இடத்துல அவனுடைய உயிர் பறிக்கப்படும், அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டதுமே அவன் எந்த அதாவுக்கு ஆளாக போகிறான் என்ற ஒரே அந்த உள்ளுணர்வை அல்லாஹ் அவனுக்கு கனவு மாதிரி காட்டக்கூடிய நேரத்துல அந்த ஃபிரௌனாகப்பட்டவன் பிரமிச்சு போய் வெடவெடுத்து போய் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அல்லாஹ் இடத்துல சரணடைகிறான். யா அல்லாஹ், உன்னை நான் ஏத்துக்கிறேன், எந்த தூதர் மூலமாக நீ எனக்கு இந்த மார்க்கத்தை சொன்னியோ அது இப்ப நான் உணர்ந்துட்டேன். எப்போ? சாகக்கூடிய நேரத்துல இப்ப நான் உணர்ந்துட்டேன், இப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல, மரணத்தை பயந்து நீ என்னுடைய கொள்கையை ஏத்துக்கிற அப்படின்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இதே நிலைமை தான் நமக்கும். இந்த நிலைமை தான் நமக்கும். நமக்கு இந்த வாலிப பருவத்தை கொடுத்திருந்தான், விட்டுட்டோம். முதுமை பருவத்தை கொடுத்திருந்தான், விட்டுட்டோம். தள்ளாடி நடக்கக்கூடிய நேரத்துல போய் அல்லாஹ் அல்லான்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யக்கூடிய விருப்பமான ஸ்டேஜ் இது இளமை பருவம் தான். இந்த இளமை பருவம் ஒரு மனுஷனை பல வழிகளில் கெடுக்கக்கூடியதா இருக்குது. பல வழிமுறைகளை, தவறான முறைகள்ல போகக்கூடிய ஒரு மனோ இச்சையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆன் வசனங்களை நாம படிச்சு பார்த்து அல்லாஹ் நமக்கும் இந்த நிலைமையை கொடுத்துட்டானா நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு இந்த படிப்பினை நமக்கு இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கண்கள் இருந்தும் அவர்கள் நல்ல அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். இந்த அத்தாட்சி அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். இன்னைக்கும் அதனுடைய அடையாளங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கப்பல் மூழ்கிய அந்த ஜூதி மலையில போய் அந்த விஞ்ஞான அறிஞர்கள் போய் என்ன செய்றாங்க, போய் எடுத்துட்டு வராங்க. அந்த அந்த பாறையை குடைஞ்சு அதுல இருந்து ஒரு பலகை துண்டை கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. இந்த பலகையானது ஒரு கப்பல் செய்வதற்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது எடுத்து காட்டுறான் உலகத்துக்கு. அதே மாதிரி ஃபிரௌனுடைய உடலை எந்த கடல்ல அல்லாஹ் மூழ்கடிச்சானோ அல்லாஹ் சொன்னானே உன்னுடைய உடலை நாம் கியாமத் வரைக்கும் பாதுகாப்போம்னு, அந்த மாதிரி அந்த கடல்ல போட்டு பாதுகாத்துட்டு இருந்தான் இவ்வளவு வருஷமா. இப்ப என்ன செஞ்சாங்க, அந்த குர்ஆனை படிச்சு அவனுடைய உடலை கண்டுபிடிச்சு அங்கிருந்து கொண்டு வந்து எகிப்து மியூசியத்துல வச்சு என்ன பண்றாங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. எப்படி பாதுகாக்கிறாங்க தெரியுமா? அங்க இருக்கிற அத்தனை மம்மிகள் சொல்லுவாங்க, பழைய மக்களை அந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு அமிலங்கள் எல்லாம் தடவி அவங்களுடைய தோள்கள் முதல் கொண்டு எலும்புகள் நரம்புகள் வரைக்கும் அழியாமல் இருப்பதற்காக பல அமிலங்களை போட்டு தடவி பாக்ஸ்ல மூடி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு இடத்துல எடுத்து காட்டுறான். அவன் அப்படி மூடி வச்சிருக்கான். ஆனா ஃபிரௌனுடைய உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கண்ணாடி குடுவையில் அப்படியே வச்சிருக்கான். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் பாருங்க. அவனுடைய அத்தாட்சி எப்படி காட்டுறான் பாருங்க. அந்த அத்தாட்சி அப்படியே அவனுடைய உடம்புக்கு எந்த விதமான அமிலமும் இல்லை, அப்படியே சுருண்டு போய் கிடக்குறான் 8 அடி தூரத்துக்கு. அப்படியே அந்த குடுவையில வச்சிருக்காங்க. இது அத்தாட்சி இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தும் அவர்கள் அந்த கண்களை கொண்டு நல்லவற்றிலே செயல்பட மாட்டார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய இத்தனை அத்தாட்சிகளை பார்த்திருந்தோம், இத்தனை வசனங்களை நம்ம படிச்சிருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம், நம்முடைய முன்னோர்கள் எந்த வழிமுறையை நமக்கு சொன்னாங்களோ அதைத்தான் நம்ம இன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர நீங்கள் மற்றவர்களையும் வணங்கக்கூடிய, இறந்து போனவர்களை வணங்கக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நாம் அப்படியே பிடிச்சிருக்கோம்.
இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். எதுக்கு? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர இந்த இஸ்லாத்துல வேற யாருக்கும் இடம் இல்ல. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கைக்கு ஒரு 30-40 வருஷமா தான் இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கொள்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு அவர்கள் அந்த அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். அப்ப இந்த அத்தாட்சிகள் எல்லாம் பார்த்து அல்லாஹ் நிறைய சம்பவத்தை சொல்றான், நிறைய நபிமார்களை பத்தி சொல்றான். அத்தனையும் நமக்கு அத்தாட்சிகள் தான். ஏன் அத்தாட்சி சொல்றான்? என்ன நீங்க வணங்கலையா, என்னுடைய பாதையில நீங்க செல்லலையா, உங்களுக்கு வேதனை காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன நடக்குது? பூகம்பங்கள் வருது, சுனாமி போன்ற பல பேரலைகள் வந்து மக்களை அழிச்சிட்டு போகக்கூடிய சம்பவத்தை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். பார்த்த நேரத்துல 2 ரக்காத் அதிகமா தொழுகும். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? திரும்பி நம்முடைய வாழ்க்கை எப்படியோ அந்த வாழ்க்கையில சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனா இந்த படிப்பினையை வச்சு நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல நல்ல வழிமுறையை பின்பற்றிட்டு போயிடலாம் ஏதாவது நாம பாக்குறோமா? நிறைய பேர் அதுல இருந்து என்ன செய்யறோம்? விலகி நிற்கக்கூடிய விஷயத்தை பாக்குறதுனால தான் அல்லாஹ் சொல்றான், அநேகரை நாம் நரகத்திற்கு என்று படைத்திருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளை கொண்டு நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். அந்த நல்லவற்றை கேட்காத மக்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இன்னைக்கு நல்ல குர்ஆனுடைய வசனங்கள் எங்கேயாவது ஓத கேட்டா அது என்னடா அந்த குர்ஆனுடைய வசனத்தை போட்டிருக்கிற பாட்டு ஏதாவது போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். பாட்டுல என்ன இருக்குது? மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் என்ன செய்யும்? ஒரு மனுஷன் அப்படியே கொண்டு போய் விட்டுரும், உள்ள கொண்டு போய். இது என்னது? சைத்தானுடைய வேலை. இந்த சைத்தான் அல்லாஹ்வுடைய இபாதத்திலிருந்து மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு வஸ்துவை, ஒரு மாயாஜாலத்தை இந்த இசை மூலமாக அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? யாருடைய வீடுகளிலே இசை சத்தம் இருக்கிறதோ அவர்களுடைய வீடுகளிலே பரக்கத் கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எல்லாத்து வீட்டுலயும் நாம மியூசிக்க போடக்கூடியவங்களா தான் உட்காந்துட்டு இருக்கோம். யார் வீட்டுல மியூசிக் இல்ல சொல்லுங்க பார்க்கலாம்? யார் வீட்லயும் இல்லாம இல்ல, எல்லாருடைய வீட்லயும் அந்த இசை சத்தம் வரத்தான் செய்யுது. ஏன்? அந்த சைத்தான் பெட்டியை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம், வீட்டுக்கு முகக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். அந்த சைத்தான் பெட்டியோட சேர்ந்து குடும்பத்தோட ஐக்கியமா நாமளும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுல பல ஆபாசமான காட்சிகள் தெரியுது, பல ஆபாசமான வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தும் கூட நாம என்ன செய்ய மாட்டேன்றோம்? நம்முடைய அந்த டிவியை விட்டு விலகி போறோமா? போக மாட்டேன்றோம். ஏன்? அதுல அந்த அளவுக்கு சைத்தான் நம்மளை கொண்டு போய் மூழ்கடிக்க வச்சுட்டான். அந்த காதுகளுக்கு இனிமையான இசைகளை கொடுத்து அதுல மூழ்கடிக்க செஞ்சு இன்னைக்கு நம்முடைய முக்காவாசி வாழ்க்கையை எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? இசையின் பக்கமும் நாடகங்கள் பக்கமும் திரைப்படங்கள் பக்கமும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வாழ்றோம்? சின்ன ஒரு அமௌண்ட் தான், சின்ன ஒரு பகுதி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்ற வாழ்க்கையெல்லாம் அந்த தொலைக்காட்சியில தொலைக்கக்கூடிய காட்சியா தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுக்கு காதுகள் இருந்தும் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கிட்ட எல்லாம் நாம என்ன செஞ்சிருக்கோம்? செல்போனை வாங்கி கொடுத்துருக்கோம். அதை வச்சு அந்த குழந்தைங்க அது எந்த செல்போனை கேட்குது? சாதாரண செல்போன் எல்லாம் கேட்கறது இல்ல, எல்லாம் விலை உயர்ந்த செல்போன்கள். வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், பாட்டு கேட்கணும், ரெக்கார்டிங் பண்ணணும், எல்லாமே இருக்கணும். அதுல கம்ப்யூட்டர், ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரும் அதுல இருந்தாதான் அந்த செல்போன் அந்த குழந்தை கேட்குது. அதையும் நாம என்ன செய்யறோம்? நீ படிச்சினா பாஸ் ஆயிட்டினா உனக்கு இதை வாங்கி தரேன், வாங்கி கொடுக்குறோமா? அந்த குழந்தை என்ன செய்யுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கிற ஸ்கூல்ல, பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் நாம பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த குழந்தைகள் இந்த செல்போனை வச்சுக்கிட்டு பல ஆபாசமான படங்களை டவுன்லோட் செஞ்சுக்கிட்டு அங்க கும்பலா ஆண்கள் ஒரு பக்கமா பெண்கள் ஒரு பக்கமா உட்கார்ந்து அந்த ஆபாசங்களை பார்க்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை கல்லூரிகள் வேணும், இன்னைக்கு எத்தனை பாடசாலைகள் வேணும், எல்லாத்துலயும் இந்த குழந்தைங்க போய் அந்த செல்போனை வச்சு அதைத்தான் பார்க்குதுங்களே தவிர வேற எந்த விஷயத்தையும் அதுங்களை கத்துக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு என்ன நடக்குது? 14 வயசு 15 வயசு அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாத பருவம்,
அந்த ஆபாச படங்களை நாம கொடுத்ததுனால அதுங்க பார்த்து அந்த 14 வயசுல ஓடி போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். எத்தனை பிள்ளைங்க வேணும், எத்தனை பசங்க வேணும், அத்தனை குழந்தைகளும் நாசமா போறதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் காரணம். இந்த பெற்றோர்கள் வாங்கி கொடுக்காம இருந்தா இந்த நிலைமை நமக்கு ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படாது. அல்லாஹ் சொல்றான், காதுகள் இருந்தும் அவர்கள் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். அப்ப இன்னைக்கு அந்த செல்போன்னால என்ன நடக்குது? காதுகள்ல போட்டுக்கிட்டு அந்த சவுண்டையும் அந்த இசையையும் அந்த ஆபாசமான காட்சிகள்ல வரக்கூடிய அந்த அதிர்வுகளையும் கேட்டு கேட்டு அவன் இந்த இது சொல்லுவான பைத்தியக்காரனாகிறான்னு சொல்றானே, அந்த மாதிரி ஒரு பைத்தியத்துக்கு ஆளாகி எந்த புள்ள கிடைக்கும் எந்த பையன் கிடைக்கும் அலைஞ்சு ஓடக்கூடிய காட்சியை நீங்க நம்ம பார்க்கிறோம். இதனால பெற்றோர்கள் பின்னாடி அவஸ்தைப்படுறாங்க. முன்னாடி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க, அந்த குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்படக்கூடிய அந்த பெற்றோர்கள் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம அதை கட்டுப்படுத்தி இருந்தோம்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்முடைய காதால கேட்டு, உனக்கு செல்போன் இனி தேவையில்லை, அந்த செல்போன்ல பல விஷயங்கள் உனக்கு ஆபத்து கொடுக்கக்கூடியதா இருக்குதுன்னு நம்ம சொன்னா அது சரியான முறையாது. நேற்று வந்த பேப்பர்ல கூட நாம ஒரு செய்தியை பார்த்தோம். என்னது? இந்த செல்போனை யார் ஒருவர் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தொடர்ந்து அதை உபயோகப்படுத்துகிறாரோ, அப்படி அரை மணி நேரம் என்று 10 வருடங்கள் வரை அவர் உபயோகப்படுத்தி விட்டால் அவருடைய மூளை புற்றுநோய்க்கு ஆளாகிவிடும். இது ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்கிட்ட உங்களுடைய செல்போன்களை கொடுக்காதீங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுடைய மண்டை ஓடு இருக்குதே, இது ரொம்ப லேசானது. இந்த லேசான மண்டை ஓடுக்குள்ள அந்த அலைப்பாயக்கூடிய காந்த அலைகள் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வயசு அந்த பருவ வயதை அடைஞ்சதுமே அதனுடைய நிலைகள் மாறி அது ஒரு பைத்தியத்தை போல அலையக்கூடிய நிலைமை வந்துடும். இனி நாம கண்டிப்பா அதை கவனம் செலுத்த வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன குழந்தை இருக்கும், அதுகிட்ட கொடுத்து தாத்தா கிட்ட பேசு, பாட்டி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் நம்ம பார்க்கிறோம். பேசுனா அந்த சவுண்டை கேட்டு தாத்தா சந்தோஷம் அடைகிறாரு. இங்க குழந்தை என்ன ஆகுது? அதனுடைய மூளையில அந்த காந்த அலைகள் பாய்ஞ்சு அது மென்டல் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நேற்று படிச்ச பேப்பர்ல அதை போட்டிருக்காங்க அறிவியல் அறிஞர்கள். இதனால உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றிக்கோங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய நாசத்தை அளிக்கக்கூடிய காலகட்டங்களாக மாறிட்டு இருக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம பார்த்தோமா, அவர்களுக்கு காதுகள் இருந்தும் நல்லவற்றை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா அந்த நரகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையை நாம மாத்திட்டு கொண்டது இந்த உலகத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சொல்லும் போது உலாயிக்க தலன் பல்ஹும் அதல்லு உலாயிக்க ஹுமுல் காஃபிலூன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருந்தும் கண்களை கொடுத்திருந்தும் காதுகளை கொடுத்திருந்தும் அவர்கள் சரியான வாழ்க்கையை அவர்கள் சிந்தித்து உணர்ந்து போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் யார் தெரியுமா? கால்நடைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய உள்ளத்தை சரியான முறையில பயன்படுத்தாம அவனுடைய கண்களை அந்த அத்தாட்சிகள் பார்த்து அவனுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாம அவனுடைய காதுகளை அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிவுரைகளை கேட்காமல் யாருடைய காதுகள் தடுத்துக் கொள்கிறதோ அவர்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மிருகங்கள். அப்ப மிருகமானாம யோசனை பண்ணிக்கோங்க சகோதர சகோதரிகளை. யார் மிருகம்ன்றத நாம இந்த உலகத்துல யோசனை பண்றதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் மிருகங்கள். இல்ல மிருகங்கள் இல்ல, அந்த மிருகங்களையும் அதை விடவும் வழி கெட்டவர்கள். ஏன் அப்படி சொல்றான்? மிருகங்களுக்காவது அல்லாஹ் 5 அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த 5 அறிவை வச்சு அந்த மிருகங்கள் எப்படி போகுது தெரியுமா? அதனுடைய அறிவுக்கு இந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. ஏதாவது அத்துமீறி போடணும் பார்த்துக்குமா? எந்த மிருகமாவது புல்ல திங்கிறதுக்கு பதிலா அந்த பாலை குடிச்சிருக்கா? அல்லது இறைச்சி திங்கிறதுக்கு முன்னாடி பதிலா புல்ல போய் தின்றுருக்கா? ஏதாவது பார்த்துருக்கோமா நாம? இல்ல. அல்லாஹ் எதை அவங்களுக்கு உள்ளுணர்வா கொடுத்திருக்கானோ அதை அப்படியே செய்யக்கூடிய மிருகங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அந்த மிருகங்களை விடவும் கேடு கெட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ் நமக்கு அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கா. இஸ்லாம் என்ற மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம
எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா இதை விட பின்னாடி வரக்கூடிய வசனத்துல இன்னும் கேவலமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை நம்ம ஆளாயிடக்கூடாது சகோதர சகோதரிகளே. அழகான முறையில நாமும் இந்த குர்ஆனை படித்து நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த வசனங்களை சொல்லி காட்டி தவறான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களை அந்த நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அதன் அடிப்படையில அந்த வசனங்களை படித்தவர்களாக குர்ஆனை முழுக்க படிச்சு பாருங்க. ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு வேதம் எதுன்னு சொன்னா இந்த குர்ஆனாக தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குர்ஆன்ல இன்னைக்கு 1400 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த குர்ஆன்ல எந்த விதமான தப்பும் தவறும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முகாந்திரமும் யாருக்குமே கிடைக்கல. எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. நாம என்ன செய்யறோம், அந்த வெல்வெட் துணியில இந்த குர்ஆனை போட்டு விட்டு அங்க பீரோக்கு மேலையும் அலமாரிக்கு மேலையும் மொட்டை மாடிக்கு மேலையும் இங்கெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கோம். எதுக்காக? அந்த குர்ஆனை நாம படிக்க கூடாது. யார் படிக்கணுமா? அஜ்ரத்துமார்கள் தான் படிக்கணும். அப்படியா சொல்லிக்கிறாங்களா? என்ன சொல்றான்? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்டு பார்க்கறான் நம்மகிட்ட. அப்ப இந்த குர்ஆன் ஆராயறதுக்காக தான் கொடுத்திருக்கான். வெட்டி படுக்கையில போட்டு படுக்க வைக்கிறதுக்காக கொடுக்கல. என்ன செய்யறாங்க நம்முடைய மக்கள்? முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழின்னு சொல்லி அந்த குர்ஆனை அங்க வச்சுக்கிட்டு யாராவது வீட்டுல இறந்து போயிட்டா அப்பதான் அந்த குர்ஆன் இருக்குது. மதரசால இருந்து 10 எஸ்னல் குர்ஆனை வாங்கிட்டு வருது யாசின் சூராவை அந்த சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட கையில கொடுத்துட்டு ஓதுங்கடா, அவருக்கு அமல் சேரட்டும். யாருக்கு? இறந்தவருக்கு அமல் சேரணுமாமா. இறந்தவர் அவர் இறந்து போய்விட்டால் அவருடைய அத்தனை நற்செயல்களும் அங்க அப்படியே லாக் பண்ணிடுறான் அல்லாஹ். எந்த அமலும் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றான். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்க? நல்ல அமல்கள் சேரணும் அவருக்கு, யாசின் ஓதுங்க. யாசின் நம்ம கேட்கிறோம், யாசின் ஓதுறோமே, அது அர்த்தத்தோட தான் ஓதுறோமா? அதையும் ஓதுறது இல்லை. அந்த அர்த்தத்தை ஓதி பார்த்தோம்னு வைங்க, அந்த யாசின்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70வது வசனத்துல சொல்லி காட்டுறான். லியந்திர மன் கான ஹய்யம் வ நிக்கல் கௌலு அலல் காஃபிரீன், உயிரோடு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே தவிர காஃபிர்களுக்கு அந்த வேதனை இருக்கிறது என்று அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த குர்ஆன் யாருக்கு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, செத்தவங்களுக்கு இல்ல, இறந்து போனவங்களுக்கு இல்ல. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி கண்களால் காதுகளால் கேட்டதுக்கு அப்புறமும் நாம நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடாம நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அதனால நாம் இப்படித்தான் இருப்போம்னு சொன்னா அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அநேகரை நாம் நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம். அப்ப அந்த நரகத்திலிருந்து நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தாரை காப்பாற்றணும்னு சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த செயல்ல நம்மளை ஈடுபட சொன்னாங்களோ அதுல ஈடுபட்டு நம்முடைய மறுமை வாழ்வை தேற்றிக் கொள்வோம். அது எதிலிருந்து நம்மளை தடுத்திருக்காங்களோ அதுல நாம போகாம என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் மட்டுமே வாழக்கூடிய வாழ்க்கையாக நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு நாம் ஆளாக மாட்டோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நாம வாழக்கூடிய நேரத்துல நமக்கு பல துன்பங்கள் வருவதுண்டு. இந்த துன்பங்கள் வந்தால் அதை எப்படி சரி செய்வது என்பதற்கு பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். நோய்கள் வரும். சில நோய்கள் வந்தால் அந்த நோய்கள் வருவதற்கு முன்னாகவே நாம் என்ன செய்யறோம்? பல பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறோம். வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்படி காப்பாற்றக்கூடியவங்களா நாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த உயிருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நம்ம ஏற்படுத்துறோம். உதாரணமா எடுத்துக்கிட்டோம், கொசுக்களால நிறைய வியாதிகள் பரவுதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அந்த கொசுக்களை அழிப்பதற்கான முகாந்திரத்தை நம்ம தேடிட்டே இருக்கிறோம். அடிக்கடி நம்ம அதை அழிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இது எப்ப நடக்குது? இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த உலகத்துல நாம நிரந்தரமா இருக்கணும், நல்லபடியா வாழணும், சுகாதாரமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாழ்றோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செய்யறோம். யாராவது நாம மறுமைக்காக
மறுமையில அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடோட அந்த சொர்க்கத்தில் நமக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம யோசனை பண்ணியிருப்போமா? யோசனை பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பேர் அதுல இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்களே தவிர பல பேர் அந்த விஷயத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையிலும் இந்த உலகத்துல நீங்க எப்படி நல்ல வாழ்க்கையை தேடுறீங்களோ அதே போல மறுமையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க உலகத்துல நான் சொன்ன மாதிரி நடங்க. எப்படி? இந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எது? ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று சொல்லக்கூடிய 5 இந்த தூண்கள் மீது இந்த இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த 5 காரியங்களையும் யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திலே ஒருவராக ஆகிவிட்டார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த நியத்துல நாம இந்த 5 காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் மறுமையில நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் எது தெரியுமா? தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல். இந்த தர்மத்தை பத்தி நாம அதிகமா அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் மூலமா எடுத்து காட்டும் போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். என்னன்னா, ஒரு நெல் பயிரை நீங்கள் அந்த வயலிலே போட்டு விழுது விட்டால் அந்த நெல் பயிர் வளர்ந்ததும் 7 கதிர்களை விடுகிறது. அந்த 7 கதிர்கள் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் அங்கு விளைகின்றன. அப்போ ஒரு கதிரில 100 தானியங்கள்னா 7ல 700 கதிர்கள், 700 தானியங்கள். இப்படி ஒரு தானியத்தை உள்ள போட்டதுனால 700 கதிர்களை 700 தானியங்களை அந்த பூமி விளைவிச்சு கொடுக்குது. அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்குதே அது எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க சின்ன தர்மம் தான் நம்ம செஞ்சிருப்போம், நம்ம சக்திக்கு ஏற்ற தர்மத்தை தான் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அல்லாஹ் நாளைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கரமான உஹது மலையை விட அதிகமான ஒரு நன்மையை செஞ்ச மாதிரி அந்த சொர்க்கத்தில் நம்ம கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கொடுக்கும்போது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அப்படி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு தர்மத்தை இந்த உலகத்தில் நாம செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை பத்தி சொல்லும்போது நீங்க பேரிச்சம்பழம் விதை அளவுக்காவது உங்களுடைய தர்மத்தை நீங்க செஞ்சு உங்களுடைய நரகத்தை நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில இன்னைக்கு நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நாம உங்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னா, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுக்கரை மேட்டாங்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பள்ளியை நிறுவனம். ஒரு பள்ளியை நிறுவனத்துக்காக இடம் வாங்கணும். இடம் வாங்கி அதுக்கு 5 லட்சம் ரூபாய் நாங்க அதுக்கு அந்த கடனை கொடுத்துட்டோம். இன்னும் 2 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபாய நாம நம்முடைய பொருளாதாரத்தை அந்த பள்ளிக்காக கொடுத்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஒருவர் என்னுடைய வீட்டுக்காக செலவு செய்கிறாரோ அவருக்கு மறுமையில அதே போன்ற வீடு அவருக்கு நான் கட்டி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்முடைய பொருளாதாரத்தை நாம வீண் போயிருமே பயப்படாம இந்த பணிகள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, மாற்று மத சகோதரர்களுக்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல 7 சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதே போல அங்க நடக்கக்கூடிய மாற்று மதத்தார்களை நாம அரவணைச்சு அவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நாம அங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள், அதுவும் கேரளா சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுடைய தாக்கம் எங்க மேல அதிகமா இருக்கு. என்ன செய்யறாங்க தெரியுமா? நாங்க அந்த இடத்தை வாங்கக்கூடாது, அங்க இந்த சத்தியம் வந்துடக்கூடாது, இந்த சத்தியத்துக்கு எதிராக நாம எப்படி நம்முடைய முன்னோர்களை பின்பற்றி இருந்தோமோ அது மட்டும் தான் அங்க நடக்கணும், வேற எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? வாங்கின இடத்துக்கு இன்னைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொடுத்தவங்களை போய் உசுப்பேத்தி விடுறாங்க. என்னன்னு, இதை நீங்க கொடுக்காதீங்க, அந்த வாங்கின பணத்தை நீங்க வாங்கினீங்களே அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்து அந்த இடத்தை வாங்கி எங்களுக்கு கொடுங்க, அந்த மக்களை நீங்க வளர விடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நீங்க ஏற்படுத்திருக்கு சகோதரர்களை. அப்படி இருக்கும்போது இதை நாம விடலாமா? சத்தியத்தை சொல்லக்கூடிய நாம, சத்தியத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக பாடுபடக்கூடிய நாம ஒவ்வொரு சகோதரரும் அதுல ஈடுபட்டோம்னு சொன்னா மறுமையில அதுக்கு உண்டான கூலி அதிகமான ஒரு மதிப்பை பெற்றுக் கொடுக்கும்.
நிரந்தரமான அந்த சொர்க்க வாழ்க்கைக்காக ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கும். அதுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை நாம வாரி வாரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்காக அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இந்த உலகத்துல நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல நம்ம 10 ரூபா கொடுத்தாலும் அது நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அதுக்குண்டான மதிப்பு என்னன்றத அல்லாஹ் சொர்க்கத்துல காட்டுவான். என்ன மதிப்புன்றத அந்த நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்துல நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய வீட்டை அலங்காரம் பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி அந்த வீட்டை அலங்காரம் செய்கிறோம். அது கடன்பட்டாவது நம்ம வாங்கி போடக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்படி வாழக்கூடிய நாம அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரிக்க வேண்டாவா? அந்த பள்ளியை நாம கட்டி அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் ஒருவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த இஸ்லாத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் அல்லாஹ்வை பயந்து எந்த அளவுக்கு அமல் செய்யறாரோ அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானே, அதே மாதிரியான கூலி அல்லாஹ் அந்த இஸ்லாத்தில் கொண்டு வந்தவருக்கும் கொடுப்பான். அப்ப நமக்கு எல்லாம் அந்த கடமை இருக்குது. நாம ஒருத்தருக்காக அந்த பள்ளிக்காக ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா அதுல ஒருத்தர் வந்து தொழுகிறாருன்னு வைங்க, அவருக்கு என்ன அல்லாஹ் கூலி கொடுக்குறானோ அந்த கூலி நமக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்கள் மூலமாக அங்க பதிவு செய்ய சொல்றான். என்னன்னு, இவர் இந்த மாதிரி ஒருத்தர் இஸ்லாத்துல கொண்டு வந்திருக்காரு, இவர் செய்யக்கூடிய அத்தனை நல்லவர்களுக்கும் நான் கூலி கொடுப்பதை போல அவர்களுக்கும் கொடுங்க. அப்ப இத்தனை கூலிகளையும் நாம் வாங்கி இன்னைக்கு பேங்க் இருக்குதே, இந்த பேங்க்ல நாம போடக்கூடிய காசுக்கு வட்டி கொடுக்கறானே, 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா அந்த வட்டி என்ன பண்ணிருக்கோம்? குட்டி போட்டு பல்லாயிரக்கணக்கான காசுகளை கொடுக்குதே. இது இந்த உலகத்தினுடைய நியதி. அல்லாஹ் அங்க கொடுப்பான் நமக்கு மறுமையில. நாம கொடுக்கக்கூடிய 1 ரூபாயா இருந்தாலும் அல்லாஹ் அதுக்குண்டான நன்மையை அங்க நமக்கு விலாவரியா சொல்லி காட்டுவான். நீ கொடுத்த 1 ரூபாய்க்கு ஒரு செங்கலை வச்சோம், அந்த செங்கல்ல ஒருத்தர் வந்து தொழுதுனால அவர் செஞ்ச அத்தனை நல்லவர்களுடைய கூலியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி சொல்லும் போது வேண்டாம் சொல்லிட்டு ஓடிடுவோமா சகோதரர்களே? வேண்டாம் சொல்லிட்டு ஓடிடுவோமா? அப்படிப்பட்ட நல்ல அமல்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். இதுக்கு நடுவுல இந்த சைத்தான் இருக்கிறானே, இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கொடுத்துறாத, நீ போண்டி ஆயிடுவ, நீ பிச்சைக்காரன் ஆயிடுவ, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நீ கட்டி காத்துக்கோ. அப்படிதான் அல்லாஹ் அந்த சைத்தான் சொல்லுவான். இதை நாம உதறி தள்ளிட்டு நாம் அல்லாஹ்வுக்காக அவனுடைய வீட்டை கட்டுவதற்காகவும் அவனுடைய சத்தியத்தை அந்த இடத்துல நிலைநாட்டுவதற்காகவும் நாம ஒவ்வொருத்தரும் பாடுபடக்கூடிய கடமையில் இருக்கிறோம் சகோதரர்களே. அதனால நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கடமையில் இருக்கிறோம். இந்த ஜும்மா முடிந்தவுடன் அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு சக்திக்கேற்ற பொருளாதாரங்களை வாரி வழங்கி அந்த இடத்தை தக்க வச்சு 1 மாத காலம்தான் அதுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. 22 நாள் 8 நாள் போயிடுச்சு. இனி 22 நாட்கள் தான் அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 22 நாட்களுக்குள்ள நம்முடைய கொள்கை சகோதரர்களுக்கு நாம போய் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிறோம். இதை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்தை தக்க வச்சு அந்த மக்கள் மத்தியில இந்த தூய்மையான இஸ்லாத்தை அந்த மக்கள் மத்தியில போட்டோம்னா நாம் எல்லோரும் அந்த அந்தஸ்துல வருவோம். அல்லாஹ்விடத்துல அவனுடைய திருப்பொருத்தத்துல நாம் எல்லோரும் அந்த அந்தஸ்துல வரக்கூடியவங்களா மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு உண்டான பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி ஒரு உரையை நிகழ்த்திட்டு பெண்கள் பக்கத்துல போறாங்க. போய் அங்கேயும் சொல்றாங்க. அங்க சொல்லி முடிச்சதுமே அவர் தர்மத்தை பத்தி அறிவுரை சொன்னதுமே அந்த பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய மோதிரங்களையும் அந்த கழுத்துல மாட்டியிருந்த அணிகலன்களையும் எல்லாம் கழுத்தி அப்படியே அல்லாஹ்வுக்காக அப்படியே தானம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தான தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல செஞ்ச மாதிரி நம்மளும் நம்முடைய சக்திக்கேற்றவாறு அது பணமாகவோ பொருளாகவோ நாமும் கொடுத்து நம்முடைய வீட்டுக்கு போனா வீட்டுக்காரர் திட்டுவாரே அப்படின்ற அந்த இது இல்லாம வீட்டுக்காரர் திட்டினாலும் நாளைக்கு மறுமையில நமக்கு இடம் இருக்கு. நாளைக்கு மறுமையில் நமக்கு அந்த வீடு கிடைக்கும். அல்லாஹ் இந்த உலகத்துல நாம லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றதை விட மறுமையில கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் அந்த வீடு நமக்கு கிடைக்காத சகோதரர்களே. அப்படிப்பட்ட வீட்டை அல்லாஹ் அங்க நான் உருவாக்கி வைக்கிறேன். உலகத்துல என்னுடைய வீட்டை கண்ணியப்படுத்துங்க, உங்களை நான் அங்க மறுமையில கண்ணியப்படுத்த வேண்டாம். அந்த கண்ணியத்துக்குரியவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளிவாசல்
இடம் வாங்கி அதை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்கிடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசகதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.